எப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல கொடுங்க. நம்ம ஏன் இப்போ லாபியில் நிற்கிறோம்னா, நம்ம ஒரு 4 கலர் பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த பாக்ஸ்லாம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ப்ளூ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். மேக்ஸிமம் ரீஃபைண்ட் ஐட்டம் கொடுக்கலாம். பார்த்தா என்ன ஐட்டம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஓகே, இது நமக்கு யூஸ் ஆகாது, இது செல் பண்ணிடலாம். அடுத்து பிங்க் பாக்ஸு, இது கன் கிரேடு தான் இது. ஆனால் 3 பாக்ஸ் கொடுத்துருக்கான். 3 பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, எல்லாம் ரீஃபைண்டு தான், இருந்தாலும் நமக்கு யூஸ் இல்லை, அதை வந்து நம்ம செல் பண்ணிடலாம். அடுத்து ஒரே ஒரு பிங்க் பாக்ஸு, இது லெவல் 5 ஐட்டம் கிடைக்கும். இதில் என்ன கொடுத்துருக்கோம்? லெவல் 5 ஹெல்மெட். ஓகே, என்னைக்காச்சும் ஹெல்மெட் இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெட் பாக்ஸு, இது 3 பாக்ஸ் கொடுத்துருக்கான், பெஸ்ட் ஐட்டம். பரவாயில்லப்பா, ஒரு கோப்ரா ஷர்ட்டு, நார்மல் வெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கான். ஓகே, அடுத்து என்ன? கோல்டன் பாக்ஸ் தான். இதில் கன் கிரேடு ஒன்று இருக்குது, வெஸ்ட் கிரேடு ஒன்று இருக்குது. கன் கிரேடில் என்ன கொடுக்குறான், என்ன ஃபேப்ரிக் ஐட்டம், என்ன கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். பங்கு ஏமாத்திட்டாங்க பங்கு. ரீஃபைண்ட் ஐட்டத்தை கொடுத்து ஏடபிள்யூஎம் ஸ்டீல் ஃப்ரண்ட் கொடுத்துருக்கான். அடுத்து கோல்டு பாக்ஸ், இதுலையாச்சும் ஃபேப்ரிக் ஐட்டம் கொடுக்குறானான்னு பார்க்கலாம். என்ன வெஸ்ட் வருதுங்கிறதையும் பார்ப்போம். பங்கு மறுபடியும் ஏமாத்திட்டாங்க பங்கு, நார்மல் லெவல் 6 வெஸ்ட்டை கொடுத்து. அடுத்து சாப்டர் 24ல் புதுசாக ஒரு கோல்டன் டிக்கெட்னு கொடுத்துருக்கான். அதில் நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குதான். மினிமம் ஒரு 10 மில்லியன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுது. அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.